உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ காலையில் இருந்துச்சு ஷூட்டிங் கிளம்பியாச்சு. இந்த டிரைவர் வாழ்க்கை வந்து ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. டிரைவர் இஸ் உயிர் நாடி. உயிர் அதாவது 3 பேர் சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஒரு மனிதனுக்கு 3 பேர் ரொம்ப முக்கியம். ஒன்று டிரைவர்ஸ், 2வது போலீஸ், 3வது ஜட்ஜி. இந்த ஜட்ஜி லாயரும் ஜட்ஜும் ஒன்று தான். ஒரு மனிதனுடைய அது போராட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேறணும்னா முன்னேறதுக்கு இவங்க 3 பேருமே ஒரு படிக்கற்கள், தடைகள் மேல் தடைக்கற்கள் வரும்போது ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ், ஏணிப்படிகள். கரெக்டான வார்த்தை சொன்னாங்க, ஏணிப்படிகள். டிரைவர்ஸு நிறைய வாழ்க்கையில் நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. நிறைய ஒரு டிரைவர்னால் அவருக்கு இன்றைக்கி சம்பளம் வந்து 50,000 ரூபா சம்பளம், வருஷத்துக்கு மாதம் 50,000 ரூபா, வருஷம் 6 லட்ச ரூபா சம்பளம், வருஷத்துக்கு 2 போனஸு, அப்புறம் அட்வான்ஸ் வந்து எவ்வளோ வாங்குவாங்க. அப்போல்லாம் டிரைவர்ஸ் வந்து 1,50,000 ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அதில் வாங்கிக்குவாங்க. ஒரு 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 ஜாப் உயர்ந்த மாதிரி இருந்துச்சு டிரைவர், நல்ல பதவி. 2வது அவங்களுக்கு ஓனர்ஸில் கூட்டு போகும்போது ரெஸ்ட்டு நிறைய கிடைக்கும். இப்போ ட்ரெண்டிங் மாறியாச்சு. இப்போ டிரைவர்களெல்லாம் ஓனர்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ டிரைவர்கள் ஓனர்கள்னு சொன்னேன்னா, இப்போ இந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓலா, ஊபர், ரேப்பிடோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்ததுனால டிரைவர்கள் பிளானிங்கோட ப்ராப்பராக பண்ணால் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5-10 டிரைவர்கள் யூனிட்டி ஆகணும். யூனிட்டி ஒத்துமை நான் பேசுகிறேன்னு, அது எல்லா தொழிலையும். இப்போ ஒரு 5 டிரைவரில் 10 டிரைவர் ஒன்று சேர்ந்து மினிமம் 3-4 பேர் சேர்ந்தாலே ஒரு 2 கார், பிராண்ட் நியூ கார், டொயோட்டா, நல்லா அடின்னு அடிக்கிறாங்க. டொயோட்டா கம்பெனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்டு. தே ஆர் வெரி லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கார்ஸ். டொயோட்டா வச்சுக்கலாம், அடுத்தது தென் ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுக்கலாம், டாட்டா கம்பெனி வச்சுக்கலாம். நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பிராண்ட் நியூ கார் எடுக்கணும். பிராண்ட் நியூ கார் எடுத்து 24 ஹவர்ஸ் ஓட்டலாம். சென்னையிலலாம் டிரைவிங் வந்து 24 ஹவர்ஸ் ஓட்டலாம். 2 டிரைவர், ஒருத்தர் வந்து 3 டிரைவர் வச்சுக்கணும் ஷிஃப்ட்டுக்கு. நிறைய பணம் வேணால் 2 டிரைவரோட போதும். 3 டிரைவர் வச்சுக்கிட்டிங்கன்னா 8 ஹவர் ஷிஃப்ட்டு. 8 ஹவர் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி டிரைவிங் பண்ணிக்கலாம். அந்த 8 ஹவர் 3 ஹவர் ஓட்டினோம்னா ஒரு வண்டி எடுத்து குறைஞ்சது 5 லட்சம் கிலோமீட்ரு ரன் பண்ணலாம். 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடும்போது ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வண்டியில் வந்து 5 லட்சம் கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு செலவு வைக்காது. ஒரு வண்டிங்கிறது எடுத்து தேயணும். சென்னையாக இருந்தான்னா அமெரிக்கா இருந்தாலும் 5 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அதுக்கு ரீவேல்யூ வரும். எடுத்தவொடனே ஒரு வண்டி எடுத்து 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு குட் ப்ராஃபிட் வரும். எப்படின்னு கேட்டுங்க. இப்போ ஓலா டிரைவர்னு ஓலாவுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறான் பர் கிலோமீட்டருக்கு? 20 ரூபா தாங்க சார். 20 rupees. ஊபர் 14 ரூபாலேருந்து 15 ரூபா. 15 ரூபா ஊபர். ரேப்பிடோ வந்து சிட்டிக்குள்ளனா 20 ரூபா. அவுட்டர் சிட்டி போனீங்கன்னா 17 ரூபா 18 ரூபா அடி தராங்க. இது நெட் இன்கம்மா உங்களுக்கு, இல்லை வித்து பெட்ரோலா? நெட் இன்கம் தான், வித்து பெட்ரோல்லாம் இல்லை. அவன் கொடுத்துருவான் இவ்வளோ அமௌண்ட்டு. அப்புறம் பெட்ரோல் யார் போடுறது? நான் தான் போட்டுக்கணும். அதுதான். சரி. ஸோ 5 லட்சம் கிலோமீட்டருக்கு 20 rupees கணக்கு போடுங்க. 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா 20 rupees அவன் கொடுத்துருவான். வண்டி தேய்மானம் அப்படியே மிச்சமாகிடும். 5 லட்சம் இன்ட்டு 20ன்னு பார்த்தீங்கன்னா 25 100 கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 1 கோடி ரூபா நீங்கள் ப்ராப்பராக
3 டிரைவர் ஓட்டணும். 5 லட்சம் கிலோமீட்டர் காருக்கு கேரண்டீடு செலவு கிடைக்காது. ஏன்னா நான்லாம் செகண்ட் ஹேண்ட் கார் எடுப்பேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டின கார் எடுப்பேன். ஓட்டாத காராக எடுப்பது கவர்மெண்ட் அஃபீஷியல் இந்த கார் ஷோவுக்காக வாங்கி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கார் எடுப்பேன். எடுத்து ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் விற்றுருவேன். ஏன்னா 5 லட்சம் கிலோமீட்டர் வந்து கேரண்டியாக அதுக்கு உயிர் இருக்கும். ஸோ 1 கோடி ரூபா கேஷ் கிடைக்கும். இன்றைக்கி ஓலாவில் எடுத்து ஓட்டிங்கன்னா 1 கோடி ரூபா, ராப்பிடோ எடுத்திங்கன்னா 1 கோடி ரூபா. அடுத்து பேர் என்ன, ராபிடோ, ஊபர் எடுத்திங்கன்னா 17 ரூபாயா, 14 ரூபா, 14 தானே. அவன் ரொம்ப மோசம் இருக்குது. ஊபர் மோசம், பட் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. ஒன்று ஏன்னா கஸ்டமருக்கு பெனிஃபிட் பார்ப்பான். அவன் இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஆமாம், அவன் கஸ்டமர் பார்க்குறான், டிரைவருங்களை சாவடிச்சிடறானே. நம்ம பிரியம் தானே, நம்ம யாருக்கு வேணாலும் போகலாம். நிறைய இது. சரி, 14 ரூபான்னா 70 லட்ச ரூபா ஊபரில் கிடைக்கும். ஸோ இது 70 லட்ச ரூபாயில் உங்களுக்கு பெட்ரோல் 5 லட்சம் கிலோமீட்டர் எவ்வளோ நாளில் ஓட்டலாம் டிரைவர்? 5 லட்சம் கிலோமீட்டரா? ஒரு வண்டி 24 ஹவர்ஸ் ஓடுதுன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடலாம் 24 ஹவர்ஸில்? ஒரு நாளைக்கு ஓட்டலாம் ஒரு 500 600 700 கிலோமீட்டர் கிட்ட சம்திங் ஓட்டலாம். 700 லோக்கலில் ஓட்டினா. லோக்கலில் ஓட்டினா எவ்வளோ ஓட்டலாம்? 500 600 ஓட்டலாம். சரி, 600 கிலோமீட்டர் வச்சுங்க. ஒரு நாளைக்கு 600 கிலோமீட்டர்னா ஒரு மாதத்துக்கு 2800 கிலோமீட்டர், 2000 வச்சுங்க மாதத்துக்கு. 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 2000 × 12 போட்டால் 24,000. 5 வருஷத்துக்கு 1,4 லட்சம். 10 வருஷம் ஆகிடுமா? அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் ஓட்ட இப்போ ஒரு வண்டிக்கு 10 வருஷம் ஆயிடுதா? ஆமாம் சார், 10 வருஷம் ஆகுமா? ஸோ 10 வருஷத்தில் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பில் பண்ணிங்கன்னா 1 கோடிங்கிறது 1,4 வந்துடும். 3 டிரைவர் ஓட்டு யூனிட்டி, அந்த யூனிட்டியாக இருக்கணும். ஏன்னா 3 பேர் சேர்ந்து ப்ராஃபிட் எடுக்கணும். 1 கோடி ரூபா ஒரு காருக்கு நான் சொல்கிறேன். 10 இப்போ 3 டிரைவர் வந்து 2 கார் ஓட்டலாம் மாற்றி. இப்போ கால்குலேஷன் பண்ணுங்கள். மாதம் சராசரியாக எல்லா செலவும் போக ஒரு டிரைவருக்கு 40,000 50,000 வரைக்கும் கிடைக்கும். ஆனால் 50,000 ரூபா கிடைக்கிறதுக்கு 50,000 ரூபா கிடைக்கிறதுக்கு தனி டிரைவரால் முடியுமான்னா முடியாது. ஏன்னா தனி டிரைவர் ஓட்டும் போது டயர்டாயிடும். வண்டி தேயும், பிரச்சனை இல்லை. ஸ்பேர் பார்ட்ஸ் தேயும், பிரச்சனை இல்லை. நம்ம தேஞ்சால் தான் பிரச்சனை. நம்மளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் போனால் ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்போம். முதுகெலும்பெல்லாம் தேஞ்சால் கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டும். ஸோ ஹியூமன் அப்புறம் ஹீட்டு பாடி. ஆனால் 3 டிரைவர் ஓட்டலாம். பல்காக ஒரு 20 கார் 30 கார் 50 கார் 60 கார் வச்சுருக்கவங்க குட் ப்ராஃபிட். ஏன்னா கார் லோன்ஸ் ஈஸியாக கிடைக்குது. கார் லோன்ஸ் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க. பிராண்ட் நியூ கார்ஸ் ஓலாவிலையும் ஊபர்லேயும் இருக்காங்க. ஒரு கார் வந்து 200 300 கார் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. இந்த 300 கார் வச்சுருக்கவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கால்குலேஷன் தெரியும். ஒரு கார்லேருந்து ஆரம்பித்து தான் 300 கார் வந்திருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா, இந்த இண்டிவிஜுவல் டிரைவர் கார் வச்சுருந்தா நம்மளால் 24 ஹவர்ஸ் ஓட்ட முடியாது. சரி, 12 ஹவர்ஸ் ஓட்ட முடியாது. 24 ஹவர்ஸ் இல்லை, 12 ஹவர்ஸ். அப்போ இந்த டிரைவர் லைஃப் எப்படி இருக்குன்னா ஒரு லக்ஸுரியாக இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் பாடியோட உடம்போட இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. யூனிஃபார்ம் போட்டு அழகாக வருவாங்க. டிரைவர் ஒரு நம்பிக்கையான மனிதர். அவருக்கு தான் நம்மளுடைய எல்லா பிஸ்னஸ் சீக்ரெட்டாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், எல்லாமே இவருக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த நிலையில் வந்து டிரைவருங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக் கீர் வந்துடுது.
லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி. அப்புறம் பைபாஸ் வந்தாச்சு. இப்போல்லாம் டிரைவர் ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். ஒரு காலத்தில் சிங்கிள் ரோடு, டிவைடர் கிடையாது. ஸோ அப்போ ஆக்சிடெண்ட்டுகள் நிறையா ஆகும். ரொம்ப ரிஸ்கி ஜாப். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் எல்லாருமே ஓனர்ஸ் எல்லாம் டிரைவர் கம்பல்சரி வச்சுக்குவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இங்கே அந்த டிரைவிங் தொழிலில் யூனிட்டியாக 5 டிரைவர் அது மாதிரி சேரணும். 10 டிரைவர் சேரணும். 20 கார் எடுக்கணும். 24 ஹவர்ஸ் ஓட்டணும். இன்றைக்கெல்லாம் சென்னை, பாம்பே, மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் எல்லாமே மெஜாரிட்டி 24 ஹவர்ஸ் டைம். ஐடி பீப்புளாக, ஐடியாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், 24x7 தான். டிரைவர் வந்து நல்லா ஏர்னிங் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 5 டிரைவர் யூனிட்டி ஆகணும். அண்ணன் தம்பி 5 பேர் இருந்தால் யூனிட்டி ஆகிடும். மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி 5 பேர் கலாச்சாரம். அண்ணன் தம்பி கலாச்சாரமே அவுட். அக்கா தங்கச்சி கலாச்சாரம் அவுட். வேற என்ன, மச்சினிச்சி 5 மச்சினிச்சி இருப்பாங்க, அதுவும் அவுட். 5 மச்சினை இருப்பான், அவனும் அவுட். ஒரு பிள்ளை ஒரு குழந்தை, அதுவும் இல்லை இப்போது. அதனால் யூனிட்டிங்கிறது ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பண்ணலாம். பட் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அப்படி 5 பேர் டிரைவர் ஆகிறது கஷ்டம். டிரைவருடைய வாழ்க்கைகள் அவ்வளோ. 5 டிரைவர் நீங்கள் ஒன்று சேருங்க. சங்கம் சேர்க்குற மாதிரி 5 டிரைவர் சேருங்க. வண்டி லோன் போடுங்க, உங்களுக்கு கார் லோன் கிடச்சிடும். 5 டிரைவரும் ஓனர் ஆகிடலாம். எப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு 30 வண்டி 40 வண்டி ஓடும். 5 டிரைவர் ஓனர் ஆகிட்டிங்கன்னா 10 டிரைவரை வேலைக்கு வைக்கலாம். 10 டிரைவர் ஓனர் ஆகிட்டிங்கன்னா 20 டிரைவரை வேலைக்கு வைக்கலாம். சில பேர் விரும்புவாங்க, நான் 8 ஹவர் ஓட்டிட்டு ஜாலியாக இருக்கேன், பார்ட் டைம் டிரைவர்ஸ்லாம் வச்சுக்கலாம். இன்றைக்கெல்லாம் படித்தவங்களாம் வண்டி விட. முன்னெல்லாம் படிக்காதவங்க ஸ்கூல் ட்ராப்பு, காலேஜ் ட்ராப்பு, சரி ஸ்கூல் ட்ராப்பு மட்டும்தான் டிரைவர் ஆவாங்க. இப்போ அப்படி இல்லை. இருக்கிற நிலத்தையெல்லாம் விற்றுவிட்டு இருக்கிற 1 ஏக்கர், 1/2 ஏக்கர், 1/4 ஏக்கர்லாம் சோல்டு பண்ணிவிட்டு படிப்புங்கிற ஒரு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. படிப்புங்கிறது காலேஜ் நம்ம விட்டாலும் காலேஜ் விடாது. நம்மளை எப்படியோ கூட்டிகிட்டு போய் பிடிக்க வச்சுருவாங்க. ஆனால் காலேஜ் போகிறது அபூர்வமாக இருக்கும். படிக்காதவங்களே கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். ஏதோ இந்த படிக்காதவங்க அப்படியே கவர்மெண்ட் ஜாப்ஸு, ப்ரைவேட் ஜாப்ஸில் இந்த ஜாப் கோயர் தான் அதிகமாக படிக்க வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜாப் கம்பல்சரி வேணும். அவங்களுடைய ஜாப் கோயர்ஸ் படிக்க வைப்பாங்க. இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு அவ்வளோதான் பெருசாக படிக்க வைக்க மாட்டாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு அன்றைக்கி வந்து 2000 முன்னாடி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு. அந்த வேல்யூ வந்து இப்போ இல்லை. 2000க்கு அப்புறம் இந்த குளோபலைஸ்ட் ஆக்கினவொன்னே பிஸ்னஸ் வளர்ந்து போச்சு. செல்ஃப் எம்ப்ளாய்டெல்லாம் வேலைக்கு கான்ட்ராக்டர் ஆகிட்டாங்க. லேபர்ஸ் கான்ட்ராக்டர், சர்வீஸ் ப்ரொவைடர், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஏகப்பட்ட கான்ட்ராக்டிங் அண்டு சர்வீஸிங், மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், நிறைய கான்ட்ராக்ட், தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டு வளர்ந்துருச்சு. ஓலா ஊபரும் அப்படி தானே. ஓலா ஊபர் அவங்கள 10,000 வண்டி 20,000 வண்டி வச்சுருக்காங்கன்னா தே ஆர் த டெக்னாலஜி அப்கிரேடர். அது மாதிரி நம்ம ஓலா ஊபர் மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனி இன்னும் தேவைப்படுது. இப்போயே பெங்களூர் கம்பேர் பண்ணும்போது, கொச்சினை கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஏன் தெரியல. பெங்களூர் சீப், ஹைதராபாத் சீப், கொச்சின் சீப். சென்னையில் மட்டும் சீப் இல்லை, காஸ்ட்லி. நம்ம ஆட்டோவாக இருந்தாலும், ஓலாவாக இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் காஸ்ட்லி தான். ஏன்னா கம்பெனிக்கு காஸ்ட்லியான கமிஷன் தேவைப்படுது. ஆனால் டிரைவர்களும் 5 பேர், 10 பேர், 20 பேர் எடுத்து கார் புக் பண்ணி
ஓலா வந்து வானத்துலேருந்து வரல. எல்லாருமே ஓலா ஊபர் எல்லாருமே இங்கேருந்து தான் டெக்னாலஜி வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி எல்லா டிரைவர்களும் இந்த ஓலா ஓனர்கள் மாதிரியும் ராப்பிடோ ஓனர் மாதிரியும் ஊபர் ஓனர் மாதிரியும் மாற வேண்டும் என்பது இந்த மெசேஜ். ஸோ ஒவ்வொருத்தரும் ஓலா ஓனர் ஆகலாம், ஒவ்வொருத்தரும் ராப்பிடோ ஓனர் ஆகலாம், ஒவ்வொருத்தரும் ஊபர் ஓனர் ஆகலாம். பட் அதுக்கான சாஃப்ட்வேர் நீங்கள் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சு நீங்கள் டெவலப் பண்ணணும். 3 கம்பெனி 4 கம்பெனி இருக்குது, அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணணும். இது உங்கள் ஓலா ஊபர் ராப்பிடோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்ததுனால நமக்கு எவ்வளோ பெரிய சௌகரியம் தெரியுமா? ஏசி ஃப்ரீ, வித்தவுட் ஏசியில் வித் ஏசியில் போகிறதுக்கு பெரிய கோடீஸ்வரம் தான் போவார். அவரும் அவுட்டரில் ஆஃப் பண்ணிக்குவார். ஏசி வேண்டாம், நான் ஏசியில் போனேன். காரணம் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ். இப்போ பாத்ரூம் போகிறதுக்கும் கார் தேவைப்படுது, பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கும் கார் தேவைப்படுது. கார் இல்லாத வாழ்க்கையே இல்லை. காரை வந்து எளிமையாக்குறது இந்த கார்பரேட் கம்பெனி. டிரைவரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க, இருக்கிறதுனால தான் ஓட்டுறாங்க. ஓலாவில் இன்றைக்கி 10,000 டிரைவரா, லட்சம் டிரைவருக்கு மேலே இருப்பாங்க. ஒரு ராப்பிடோவாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், பல லட்சம் குடும்பங்கள் அதை நம்பி வாழுது. ஸோ நமக்கு எல்லாம் ஏசி படி கார் நீட் அண்ட் க்ளீன், பிராண்ட் நியூ கார்ஸ். இந்த நல்லா அம்பாசிடர் கேட்டோம்னா பழைய வண்டி அனுப்புவாங்க, 1000 கேட்டால் பழைய வண்டி, 800 பழைய வண்டி அனுப்புவாங்க. இப்போ அப்படி இல்லை. பிராண்டி லக்ஸூரி 15 லட்ச ரூபா கார் தான் வருது. நீங்கள் 200 ரூபாய்க்கு போனீங்கன்னா 200 ரூபாய்க்கு ஒரு 10 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் போனால் ஜஸ்ட் 200 ருபீஸ் தான். எப்படி வாழ்க்கை பாருங்க. வாழ்க்கை டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் குறைஞ்சி போச்சு. அன்லிமிட்டட் ஃபோன் கால்ஸ், அன்லிமிட்டட் கார் டிரைவிங், எல்லாம் இந்த குளோபலிஸ்ட் அன்லிமிட்டட். இந்த காரும் மொபைலும் அவ்வளோ சீப் ஆயிடுச்சு. மக்களுக்கு இது கம்யூனிகேஷன் சூப்பர். அதே மாதிரி ட்ரெயின் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. பஸ் ஆல்ரெடி வந்தாச்சு, ஆம்னி பஸ். சில நேரங்களில் விலை கூட தான் போய் தான் ஆகணும். ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்கும் ஒரு பஸ்ஸில். காரு, ஆம்னி பஸ்ஸு, இதெல்லாம் லக்ஸுரி லைஃப், அமெரிக்கன் லைஃப். ஃபாரினில் தான் நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் 20 வருஷமாக இந்தியாவில் எவ்வளோ பெரிய சுகம்.